நெருப்பு தமிழ். கனடா என்கின்ற பெயரை சொல்லி எப்படிலாம் நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளை எப்படி மற்றவர்கள் அதை எவ்வாறு உருவாக்குறாங்க, எவ்வாறு வெப்சைட் கிரியேட் பண்றாங்க, எப்படி ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்றாங்க, இது எல்லாமே இப்ப ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்றது, மற்ற வெப்சைட் கிரியேட் பண்றதெல்லாம் இது இந்தியாவில் அதிகபட்சம் நடக்கிறது இல்லை. இது அதிகமாக சைனாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணப்படுது. கிரியேட் பண்ணி இந்த ஃபேஸ்புக் மூலியமா சோசியல் மீடியாவில் அவங்க என்டர் ஆகுறாங்க. அவங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்டர் பண்ண உடனே அதுல போடுற அப்டேட்ஸை பார்த்துட்டு தான் நம்ம ஏமாறுறோம். அதே மாதிரி அதுல அவங்க கொடுக்குற கவர்ச்சிகரமான சம்பளங்கள், உங்களுக்கு கவர்ச்சிகரமாக எடுத்த உடனே $3000 தர்றோம், $4000 தர்றோம் அப்படின்னு கூறிதான் இன்னைக்கு விளம்பரங்கள் அளிக்கப்படுகின்றது. இப்ப இதுல இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலையை பார்த்து இன்னைக்கு இந்தியாவில் 75% மேல் இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக நம்ம தான் பயணிக்கிறோம். உலகத்திலே தமிழகத்திலும் அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கும். அதனால அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிகமான தமிழர்கள் அதிக புத்தி கூர்மையுடன் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, வெளிநாட்டுக்காரர்கள் இன்னைக்கு நம்மளுடைய நபர்கள் மாதிரியே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள், இன்னைக்கு வட இந்தியர்கள் இவர்கள் மாதிரியே தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு வெளிநாட்டுக்காரனோ இன்னைக்கு தமிழனை ஏமாற்றுவதில் களத்துல இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது உண்மை. இது எந்த விதத்திலும் இந்த உண்மையை மறுக்க முடியாது. எல்லா நாடுகளிலும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், 2 கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ ஒரு சில நாடுகளில் 90% நல்லவர்கள் இருக்கும் பொழுது ஒரு 10% கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெளிநாடுகள் என்று கூறும் பொழுது கிட்டத்தட்ட 95% மேற்பட்டவர் இளைஞர்களை ஏமாற்றிதான் இன்றும் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைகளை இந்த சோசியல் மீடியா மூலமாக இவர்கள் அறிந்து இதன் மூலமாக இந்த கவர்ச்சிகரமான இளைஞர்களை இன்னைக்கு விளம்பரங்கள் மூலமாக, இல்ல வெப்சைட் மூலமாக, இல்ல ஃபேஸ்புக் மூலியமாக, இல்ல ட்விட்டர் மூலியமாக இவர்களை எளிமையாக ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிதான் இவங்களா ஒரு இதை கிரியேட் பண்ணி கண்டுபிடிச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள வரும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான இளைஞர்கள் நாம பொருளாதாரத்துல பின்னடைந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு நோக்கில சம்பாதிக்கணும். இன்னைக்கு பிஇ படிச்சவங்க எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், குளத்து வேலையோ ரோட்டு வேலை கிடைச்சா போதும், இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேலை கிடைச்சா போதும், இல்ல நம்ம ஒரு ஹோட்டல்ல ஜெனரல் ஒர்க்கரா இல்ல பாத்திரமாவது கழுவிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதுல IELTS வரை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமாக இவர்கள் விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு அச்சம் IELTS என்பதுதான். இந்த IELTS வரை இல்ல அப்படிங்கிறதுனால IELTS இல்லாம நமக்கு பேசிக்கா $3000 கொடுக்குறாங்க, $3500 கொடுக்குறாங்க அப்படிங்கிற விளம்பரங்கள் கொடுக்கறதுனால நாம எளிமையா ஏமாந்துறோம். இப்ப இந்த வெப்சைட் மூலியமாக எப்படி பணம் வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சமா தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல $20,000 ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அதன் பிறகு மறுபடியும் ஒரு 20,000 வாங்குறாங்க. அதன் பிறகு 50,000 வாங்குறாங்க. இப்படி கொஞ்சமா அந்த காசுகளை வாங்குறாங்க. அதே மாதிரி வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவங்க எந்த நாட்டுல இருக்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட்டை கொடுக்கறது இல்லை. உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க கூட நாங்க டைப் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு பார்க்ல வச்சு அங்க இருந்து காசு வாங்கி இதன் மூலியமாக தொடர்ந்து நடப்பட்டு இருக்கு. இப்ப இதன் மூலியமா நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகள்ல சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நம்ம தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலியமாக வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல எங்களுக்கு ஆப்பிள் தோட்டத்துக்கு வேலை வேணும், ஆரஞ்சு தோட்டத்துக்கு வேலை வேணும், ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இமீடியட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க, இமீடியட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் அப்படின்னு போடுறாங்க, ஃபிளைட் டிக்கெட் அகாமடேஷன் ஃப்ரீ அப்படின்னு போடுறாங்க. இது முற்றிலும் நம்மளை ஏமாற்றக்கூடியது. இது 100% ஃபோர்ஜரி. இதை நம்பாதீங்கன்னு சொல்லி நம்ம பலவிதமான காணொலிகள் போட்டிருக்கிறோம். தயவு செய்து யாரும் நம்பவே கூடாது. எவனோ ஒருத்தர் சிமிக்கி கம்மல்னு ஒரு பாட்டு பாடினத கிட்டத்தட்ட இதே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள் இளைய தலைமுறை எத்தனையோ ஆயிரம் அதை ஷேர் பண்ணி அதை மிகப்பெரிய ஒரு பிரபலமாக்குனீங்க. ஆனா நல்ல செய்திகளை இங்கே கொண்டு செல்வதற்கு யாருமே இல்லை. நம்ம எவ்வளவோ செய்திகள் குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் மொத்தமாகவே தமிழகத்துல 86 கன்சல்டன்சி தான் இன்னைக்கு தமிழகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சென்னையை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒண்ணு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு.
அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கான விழிப்புணர்வுகள் இன்னும் கொண்டு செல்லப்படவில்லை. நாம தொடர்ந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுடைய நோக்கம், நாம சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்கு. ஆனால் இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லை என்கின்ற பொழுது நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அந்த வேதனையில தான் பலவிதமான காணொலிகளை தொடர்ந்து இளைய தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன வேலை கிடைச்சாலும் உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம இருக்கும் பொழுது அதை நம்மளை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் லெட்டர் அவங்களா கிரியேட் பண்ணி ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்புறாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் பார்த்தோம்னா நீங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு போட்டோஷாப்ல உட்காந்து ஒரு லெட்டர் ஒரு எடிட் பண்ணோம்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தான் அதனுடைய செலவு. அந்த செலவுக்கு நீங்க எவ்வளவு கட்டுறீங்கன்னா குறைந்தது 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு 50,000 ரூபாய் உங்கள்ட்ட வாங்கிடலாம். 50,000 ரூபாய் வாங்கிட்டு அது மூலியமா ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களாம் உங்களுக்கு கிரியேட் பண்றாங்க. அதனால தயவு செய்து இந்த ஆஃபர் லெட்டர் நம்பாதீங்க. ஆஃபர் லெட்டர் எப்படி ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த ஆஃபர் லெட்டர்ல கம்பெனியோட இமெயில் ஐடி, கம்பெனியினுடைய ஐடி, கம்பெனியினுடைய ஐடென்டிபிகேஷன் எல்லாமே ஓவரால் இருக்கும். அதே மாதிரி கம்பெனியுடைய கான்டாக்ட் நம்பர், உங்க கம்பெனியோட பாஸோடைய பேரு எங்க இருக்கு, அவங்களுடைய டெலிபோன் நம்பர், அவங்களுடைய ஃபேக்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது உண்மை. அப்படி ஒரு ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வரும்பொழுது அந்த லெட்டரை நீங்க கால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நம்பரே அங்கே இருக்காது. இப்ப கிட்டத்தட்ட கனடாவில் சொல்லி கனடாவுடைய பேரு, கனடாவில் ஏதாவது ஒரு அட்ரஸை கொடுத்து ஒரு டொரண்டோ இல்ல ஆண்டாரியோ அப்படின்னு ஏதோ ஒரு இடத்த போட்டு அவங்க கொடுக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு தெரு அங்க இருக்கும். ஆனா அந்த போன் நம்பர் ரீச்சே ஆகாது. இல்லைன்னா அந்த நம்பர் சவுத் அமெரிக்கா போகும், இல்லைன்னா நார்த் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. இது தொடர்ந்து இந்த நிலைகள் நீடிக்குது. தயவு செஞ்சு இளைஞர்கள் ஏமாறாதீங்க. தொடர்ந்து நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு சூழ்நிலைகள் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்ப உங்களுக்கு எல்எம்ஏ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வராங்க. அடுத்த ஸ்டெப் அந்த எல்எம்ஏ என்பதும் நிறைய கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் பார்த்ததுல 100க்கு 100% எல்எம்ஏ எல்லாமே அவங்களா எடிட் பண்ணதான். எங்கேயோ மாரியம்மன் கோவில்ல மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச மாதிரி கலர் கலரா அவங்க அடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பாண்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. இது முற்றிலும் டூப்ளிகேட் தான். எப்பவுமே ஒரு எல்எம்ஏ என்பது கிட்டத்தட்ட 7 பக்கங்கள் கொண்டது இருக்கும். அதுல கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம்னா அந்த கம்பெனிக்கு நீங்க டைரக்டாவே கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி அதற்கு மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க பணத்தை மட்டும் கட்டாம உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க, இல்ல இந்த மாதிரியான எல்எம்ஏ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் வந்துச்சுன்னா உடனே அங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழகத்துல இருந்தீங்கன்னா சென்னையில எத்திராஜ் காலேஜ் கிட்ட பின்னாடி இருக்கக்கூடிய விஎஃப்எஸோட நம்பர் கூகுள்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, என்கொயரியில கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அதனால தொடர்ந்து ஏமாறாதீங்க. இன்னைக்கு கனடா ப்ராசஸ் அப்படிங்கிறது குறைந்தது 8 முதல் 12 மாதங்கள் எடுக்குது. குறைந்தது ஒரு நபர் உள்ள வர்றதுக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸும் அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமா தான் இங்க நடக்கும். அந்த டார்கெட் அந்த நாட்கள் வர்ற வரைக்கும் உங்களுடைய ப்ராசஸ், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய அசெட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைனலைஸ் பண்றாங்க அந்த ஆபீசர். அதனால தயவு செஞ்சு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து ஏதாவது கவர்ச்சிகரமான ஒரு சம்பளம்னு சொல்லி உங்களை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நீங்க இருக்காதீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய விசாஸ் எல்லாமே டூப்ளிகேட் விசா தான். அது பார்த்த உடனேயே தனியா தெரியும். ஒரு பேப்பர் சாதாரணமா இருக்கிறதுக்கும் அந்த பேப்பர்ல லேசா அப்படியே கரைபடிஞ்சு கலர் கலரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சில வெளிநாட்டுக்காரர்களும் இந்த களத்துல இறங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவிலையும் நிறைய சேனல்ஸ் நிறைய வெப்சைட் உருவாக்கப்படுது. ரஷ்யா, சைனா, வடகொரியா, தென்கொரியா இது போன்ற பகுதிகளிலும் நிறைய உருவாக்கப்படுது அப்படின்னு ஐடி நிபுணர்கள் நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பக்கத்துலயும் இந்த இதெல்லாம் உருவாக்கி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அட்டாக் பண்ணி எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிறது தான். தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக்ல வர்றதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுல எல்லாம் எந்த ஒரு விளம்பரங்களையும் நம்பாதீங்க. அந்த விளம்பரங்கள் முற்றிலும் போலியானவை. அதுல நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க கட்டுற பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட் அவங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் பர்சன் கொடுக்குறாங்க. அதுல நீங்க கொடுத்தீங்கன்னா எதையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி பிடிக்கவே முடியாது. அதனால தயவு செய்து அதுல இன்னைக்கு என்ன போடுறாங்க, ஃபேஸ்புக்ல ஒரு விளம்பரம் கொடுத்து அதுல நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்ன பண்றாங்க, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பர் அப்டேட் பண்ணோன்னே
அந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்டேட் பண்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கொட்டேஷன்ஸ், அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறாங்க. அவங்க அனுப்பிச்ச உடனே அதை பார்த்து தான் இவங்க ஏமாந்து பணத்தை கட்டி இன்னைக்கு தெருவுல நின்றுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இளைஞர்கள். இதுல இளைய தலைமுறைகள் மட்டும் இல்லாம 40 வயதுக்கு மேற்பட்ட 45 வயது 50 வயதுல உள்ள நபர்களும் நாங்க பொதுவான ஒரு வேலைக்கு போறோம்னு சொல்லி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஐஎல்டிஎஸ் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பிஇ படித்த இளைஞர்களும் அதிகமா ஏமாறுறாங்க. தயவு செய்து இதை நம்ம தவிர்க்கணும். ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐஎல்டிஎஸ் என்பது இங்க இருக்கக்கூடிய இதயம் மாதிரி. அந்த ஐஎல்டிஎஸ் இல்லாம உள்ள நுழையணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு உண்மையான செய்தி. ஒரு காலகட்டங்களில் எல்லாமே இலவசமாக, எல்லாமே வாய்ப்பு கிடைத்தால் போதும், இல்ல நபர்கள் கிடைத்தால் போதும் என்கின்ற வருகின்ற காலம் போய் இன்றைக்கு படித்தால் மட்டும்தான் இந்த ஒரு நிலைகள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு படித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஐஎல்டிஎஸ் பேண்ட் மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் அவர்களே அந்த விதமான சுற்றுகளுக்கு தகுதியாகிறாங்க. அவர்களே இன்னைக்கு தகுதியாக முடியாம இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்கிறாங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க. இப்ப மாஸ்டர்ஸ் படிச்சவங்களே இவ்வளவு திணறும் பொழுது இன்னைக்கு சாதாரணமா நம்மள மாதிரி ஒரு டிப்ளமோ படிச்சவங்களோ, இல்ல சாதாரணமா இருக்கிறவங்களோ, இல்ல 10வது படிச்சவங்களோ, இல்ல படிக்காதவங்களோ உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மிகவும் சவாலானதுதான். இந்த முறைகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு அதிகமா ஏமாத்துறாங்க. இப்ப எனக்கு நீங்க கூப்பிட்டு நிறைய பேருக்கு இது வரைக்கும் 199% பேருக்கு நான் யாருக்குமே இது பாசிட்டிவா நான் அப்ரோச் பண்ணல. ஏன் பாசிட்டிவா நான் அப்ரோச் பண்ணலன்னா, நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க எனக்கு அனுப்பிச்ச கண்டென்ட் எல்லாமே ராங் ஆனதுதான். அப்படி இருக்கிறப்ப நான் உங்களுக்கு பாசிட்டிவா எதுவும் அப்ரோச் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இதுதான். அதே மாதிரி ஒரு இதுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி என்ன ஊர்ல நடக்குதுன்னா, 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்தா போதும் கனடாவுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமா 1,00,000% சொல்றேன், 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு கனடாவுக்குள்ள வரணுங்கிறது நிச்சயமா எந்த ஒரு காலத்திலயுமே நடக்காது. அது ஏன் நடக்காது அப்படின்னா, கனடாவில் யாரு who are get required license from CIC யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க குறைந்த தொகையாக $15,000 வாங்குறவங்க இருக்கிறாங்க, $18,000 வாங்குறவங்க இருக்காங்க, $20,000 வாங்குறவங்க இருக்கிறாங்க, இன்னும் $25,000 வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இதை எல்லாமே அவங்கெல்லாம் சிஐசி கெனடியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய லாயர்ஸ் இல்ல கன்சல்டன்ட் அவங்க எல்லாம் ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க உங்க கூட அக்ரிமெண்ட் டீலிங் வச்சுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க நிச்சயமாக 99% ரொம்ப ஆனஸ்டா தான் பண்ணுவாங்க கனடாவில். இதுல எந்த விதமான ஒரு மாற்றங்களும் அல்ல. கனடாவில் இருக்கக்கூடிய சிஐசி ரெகக்னைஸ்டு யாரெல்லாம் லாயர்ஸ் இல்ல கன்சல்டன்ட் இவங்க எல்லாம் ரொம்ப ஆனஸ்டா பண்றாங்க. அதனால இவர்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற தொகை இதுதான். இதற்கு குறைஞ்சு ஊர்ல 1 லட்ச ரூபாய்க்கு ஏத்துறாங்க, 1.5 லட்ச ரூபாய்க்கு ஏத்துறாங்க அப்படிங்கிறது அவங்க ஏத்துறது இல்ல, உங்க மேல விட்டு ஏத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க உணரணும். அதனால இன்னைக்கு இங்க இவ்வளவு பணம் கட்டி இங்க வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட நம்ம கேட்கிறோம். இவ்வளவு பணம் கட்டி இங்க ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். தயவு செய்து அதுல நம்ம ஊர்ல ஒரு தொழில் பண்ணி அந்த காசு வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். கனடா என்பது ஒரு சொர்க்க பூமி, எல்லாருக்குமே இங்க வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இருப்பினும் எனக்கு கிடைத்த மாதிரி ஒரு அண்ணன் எல்லாருக்கும் கிடைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க உள்ள வந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் வரும்பொழுதும் எந்த விதமான ஒரு தொகையும் அளிக்காமல் இலவசமாக தான் நான் உள்ள வந்தேன். ஆனா அந்த வாய்ப்பு என்னுடைய துறைக்கு சமையல் கலை வல்லுநர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த சூழ்நிலைகளை பொறுத்ததுதான். எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் இருக்கு என்பது நம்ம கூற முடியாது. அதனால இன்னைக்கு தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள், தயவு செய்து உங்களினுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உங்களுக்கு செய்திகளை நான் கூறுவது நெகட்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நானும் நினைக்கிறேன். இருப்பினும் நாம ஏமாந்து கொண்டே இருக்கிறதுனால நான் நெகட்டிவ் அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கேன். கிட்டத்தட்ட இதை சொல்வதற்கு நான் மிகப்பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நான் கடந்து வந்த பாதைகள் கடினமானவை. அந்த கடினமானவைகள் வந்ததுனாலதான் இன்று உங்களுக்கு நான் அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து என்னை போன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவிற்கு வந்திருந்தவர்கள் இது போன்ற பதிவுகளை கொடுத்திருந்தால் இன்றைய தலைமுறைகளுக்கு மிகவும் விழிப்புணர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் எவரும் கொடுக்கவில்லை. ஆகையால் தான் கடந்த குறைந்த ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு கனடாவிற்கு வந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவுகளை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து தனிப்பட்ட முறைகளில் அனைவருக்கும் பதிலளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய வேலை பளுக்களில் நான் இதை தொடர்ந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து
இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். நீங்க Facebook, Twitter இதில் வருகின்ற செய்திகள், எந்த ஒரு செய்திகளையும் நம்பாதீர்கள். தயவு செய்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க நம்பாதீங்க, LMA கொடுக்குறாங்க நம்பாதீங்க, எதையுமே நம்பாதீங்க. தயவு செய்து சொந்த புத்தியை யோசிங்க. CIC வெப்சைட் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். www.cic.gc.ca இந்த வெப்சைட் சொல்லியிருக்கேன். வெப்சைட்ல போய் பாருங்க. இங்க என்ன தேவை அப்படிங்கிறதோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்க வரணும். இவ்வளவு பேண்ட் எடுக்கணும். ஒர்க் பர்மிட்ல வரதா இருந்தா குறைந்தது 5 பேண்டுக்கு மேல வச்சிருக்கணும். இதே மாதிரி ஐடில இருக்கிறவங்களோ இல்ல இன்ஜினியரிங் செக்டார்ல உள்ளவங்க குறைந்தது 6க்கு மேல இருக்கணும் ஒர்க் பர்மிட்ல வர்றதுக்கு. இதுதான் சில கம்பெனிகள்ல கன்சிடர் செய்யப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு பிஆர் எடுக்கிறவங்களுக்கு இண்டிவிஜுவலா 7.5 இல்ல 8 டார்கெட் போயிருச்சு. ஏன்னா அதுலதான் உங்களுக்கு இங்க நீங்க டிரால செலக்ட் ஆகுறீங்க. இதுதான் தொடர்ந்து இங்க நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. அதனால இதுதான் உண்மையை தான் நான் சொல்ல முடியும். நான் வாங்க அப்படின்னு இங்க யாரையும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான நிலவரங்கள். உண்மைகளை உறக்க சொல்வோம். இதுதான் இந்த நெருப்பு தமிழனுடைய சமூக வலைதள போராளியினுடைய கடமையாக நான் கூறுகின்றேன். தயவு செய்து இளைஞர்கள் யாரும் ஏமாற வேண்டாம். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பணம் 50,000, 20,000, 10,000 கட்டி எங்கேயும் ஏமாறாதீர்கள். தயவு செய்து மெடிக்கல் என்பது CIC உங்களுக்காக எல்லா விதமான அப்ரூவல் முடித்து இறுதியாக உங்களுக்கு ஒர்க் பர்மிட்ல அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபைனலா உங்களை மெடிக்கல் போட சொன்னா தான் நீங்க யூ ஆர் செலக்டட் அப்படின்னு அர்த்தம். அதனால தயவு செய்து அது வரைக்கும் நீங்க ப்ராசஸ் தான் பண்ண முடியும். முதல் ப்ராசஸ் உங்களுக்கு தேவையான கிளைண்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு LMA ப்ராசஸ் போகும். LMA உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் போகும். ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் முடிகிற எண்ட் ஆஃப் தி சீசன்ல தான் உங்களுக்கு மெடிக்கல் போட சொல்லுவாங்க. அப்படி மெடிக்கல் போட சொல்லிட்டாங்கன்னா 99% உங்களுடைய அனைத்து விதமான பேப்பரும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதன் பிறகு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரிக்வெஸ்ட் வரும். கொண்டு போய் நீங்க VFSல கொண்டு உங்க பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. வேற எதுவுமே இல்லை. ஒரே வாரத்துல அந்த பாஸ்போர்ட் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க கனடாவுக்கு டிக்கெட் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். 1 வே டிக்கெட் தான். இதுதான் முறை. தயவு செய்து இந்த முறையை தான் நீங்க எல்லாருமே செய்யணும். இதுதான் முறை. இந்த முறைகளில் வந்தால் மட்டும்தான் கனடாவுக்கு வர முடியும். இல்லையெனில் நீங்கள் கனடாவிற்கு வர முடியாது. எங்கேயாவது சுடுகாட்டிற்கு தான் செல்ல முடியும். ஏனெனில் பொருளாதாரத்தை இழந்தோமெனில் நம்மளுடைய நிலைமை சுடுகாடுதான் என்பதை நாம உணரணும். நாம மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பமும் நடுத்தெருவுக்கு சென்றுவிடும். தயவு செய்து இளைய தலைமுறை இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடுகளும் முக்கியமானவை. அந்த நாடுகளில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கின்றதோ அந்த சட்டத்திட்டங்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். நான் ஏன் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை பத்தி நான் அதிகமான பதிவுகள் போடுவதில்லை என்றால், ஆஸ்திரேலியாவுக்கு செல்வது என்பது மிகவும் கடினமானது. ஆகையால் இன்று அதிகமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பது கனடா என்கின்ற ஒரு சொந்த பூமிக்குத்தான். அதனால்தான் தொடர்ந்து கனடா 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 என்ற பதிவுகள் போட்டுக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இளைஞர்கள் தயவு செய்து பயனடைய வேண்டும். இதுதான் உண்மை. இதுதான் உண்மையைத்தான் நான் கூற முடியும். தயவு செய்து நாம் ஜோசியம் பார்க்கவில்லை. நாம் ஜோசியம் பார்க்கின்றது போல் உங்களுக்கு சாதகமாக சொல்வது என்பது என்னுடைய வேலை அல்ல. இதுதான் இங்கு இருக்கின்ற நிலைமை. இதுதான் இங்கு செய்ய முடியும். நீங்கள் தவறான ஒரு பாதைகள் போனால் உங்களுக்கு அது பாதகமாக அமையும். தயவு செய்து இளைய தலைமுறை, இன்றைய இருக்கக்கூடிய தமிழர்கள், இன்றைய இருக்கக்கூடிய நம்மளுடைய புரட்சிகர இளைஞர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் உங்களை அனைவரையும் ரொம்ப பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து நல்ல முயற்சிகள் என்றும் திருவினையாக்கும். நேர்மையான முறையில் முயற்சிகள் செய்யும் பொழுது, நல்ல முயற்சிகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றியடைய முடியும். தயவு செய்து அனைவரும் இதை கேட்டு பயனடையுங்கள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், Facebook, Twitter மற்றும் இது போன்ற சமூக வலைதளங்கள் வரக்கூடிய எந்த ஒரு செய்திகளை நம்ப வேண்டாம். தயவு செய்து நம்பி தங்களுடைய வாழ்வை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.